அனைத்துமே பின்னி பிணையப்பட்டவை தான். இதை ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னலாம். மேட்ரிக்ஸ்னால் ஒரு இடத்துல ஒரு மாறுதல் நடந்தால் இதற்கு வேறொரு இடத்திலே ஒரு பிரதிபலிப்பு கட்டாயம் இருக்கும். 1960களிலே எட்வர்ட் லாரன்ஸ் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி. இந்த விஞ்ஞானி தனது ஆய்வகத்திலே ஒரு விஷயத்தை கண்டறிகிறார். அதாவது என்னன்னா, கயாஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக அமேசானிலே ஏதோ ஒரு சில சின்ன பட்டாம்பூச்சி பறந்துச்சுன்னா, ஒரு கற்பனைக்கு உலகத்திலே வேற ஒரு பகுதியிலே ஒரு 3000-4000 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெரிய அது ஒரு மழையாகவோ புயலாகவோ பூகம்பமாகவோ வடிவெடுக்க முடியும். இதை ரிவர்ஸ்லையும் சொல்லலாம். ஏதோ ஒரு இடத்திலே சில நல்ல செயல்களை செய்யும் பொழுது அதுவும் வேறொரு இடத்திலே பெரிதாக பிரதிபலிக்க துவங்கும். நம்ம பார்த்துருப்போம், ஆலயங்களில் இறைவனுக்கு ஏதோ ஒரு பசுவையோ இல்லது கீழே நாய்களையோ ஏதோ ஒன்று வாகனமாக வச்சு இவையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டியவை என்று அறிவுறுத்தியிருப்பார்கள். எல்லாவற்றிற்குமே எண்ணங்கள் உண்டு, எல்லாவற்றிற்குமே ஒரு அதிர்வுகள் உண்டு என்பதை உணர்த்துவது